Happy morning, students. Today now we are going to talk about this lesson, food security and nutrition. Learning objectives to study about the meaning, definition and food security, to know about the availability and access to food grains, to understand about the purchasing power and agricultural policy, to gain knowledge about the multi-dimensional natural poverties, to study about the nutrition and health status and policies in Tamil Nadu. இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். அதாவது உணவு பாதுகாப்பு, உணவு தானியங்கள் கிடைக்கிறது, ப்ளஸ் வறுமையினுடைய பரிணாமங்கள் என்ன, விவசாயத்தினுடைய கொள்கைகள் என்ன, தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து சுகாதார நிலை மற்றும் கொள்கைகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Food is defined as any substance that people eat and drink to maintain life and growth. Food security would denote the person's ability to eat enough, stay active, and lead to healthy life. The United Nations Food and Agriculture Organization defines food security as follows. Food security exists when all people at all time have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. FAO 2009. அதாவது ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்கள்லேயும் சத்தான உணவுப் பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும், பாதுகாப்பான இது கிடைக்கணும், உடல், சமூகம், பொருளாதாரம், அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்குது. அதில் தான் உணவு பாதுகாப்பு அப்படின்றதே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The basic components of food and nutrition security, அதாவது உணவினுடைய அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது the term was broadened to include the three basic components of food and nutrition security. There are availability, access and absorption. First one, availability of food, அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மூன்று அடிப்படை கூறுகளாக உள்ளடக்குவதற்காக இந்த சொல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது என்னது? அணுகுதல், கிடைத்தல் மற்றும் உறிஞ்சுதல். உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவில் உணவு இருப்பதாகும். அதாவது உள்நாட்டு உற்பத்தி இருப்பு, இறக்குமதியில் உள்ள மாற்றங்கள், அதனுடைய செயல்பாடை தான் என்ன சொல்லியிருக்காங்க. Special availability of food stocks to desired quantities which is function or domestic production, changes in stock and import. Second one பார்த்தீங்க அப்படின்னா, access to food is primarily a matter of purchasing power and therefore closely linked with the capabilities and employment opportunities. To earn capabilities and opportunities in turn are related to one, access to assets and education. உணவுக்காக அணுகுதல் அப்படின்னு சொல்லும்போது முதன்முறையாக வாங்கும் திறன், அதான் பர்ச்சேசிங் பவர், அதை பற்றிய ஒரு கூறாக சொல்கிறாங்க. அதாவது வேலை வாய்ப்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. திறன் வாய்ப்பு ஒருவருடைய சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது absorption of food is the ability to biologically utilize and food consumed several factors such as nutrition, knowledge and practices, safe and hygienic environment conditions also for effective biological absorption of food and health status. உணவு உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லும்போது
உட்கொள்ளக்கூடிய உணவை வந்து உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவது. அதாவது ஊட்டச்சத்து, அறிவு, பாதுகாப்பு, சுகாதார சுற்றுச்சூழல் நிலைகள் போன்ற காரணிகளை வந்து உணவு மற்றும் சுகாதார நிலையை வந்து திறம்பட வந்து முழு ஈடுபாட்டோட அனுமதிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உணவு தானியங்களுடைய கிடைத்தல் மற்றும் அணுகுதல். அதில் ஒரு நாட்டினுடைய மக்களுக்காக உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது உணவினுடைய அளவை பொறுத்தது மட்டும் இல்லாமல் அந்த உணவுப் பொருளை வாங்குறது ப்ளஸ் அதை அது தாங்குவதற்கான மக்களினுடைய திறன்களை வந்து சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது பிற வளர்ச்சி சிக்கல்களைப் போலவே மக்களுடைய உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி வளர்ச்சி செயல்முறையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. After an initial focus of agricultural industrialization was given priority, the recurrent droughts experienced by India pushed her to be dependent on import of food grains. However, the available foreign exchange reserve could not permit open market purchase and import of grains. India has to bleed for food grains from richer countries at concessional rates. United States of America extended assisted through its Public Law 480 scheme to India during early 1960s. This situation was popularly known as the ship-to-mouth existence. அதாவது இந்த விவசாயத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து கவனம் செலுத்திய பின்பு தான் வந்து தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை வந்து நம்ம 5 years பிளான்லேயே அளிக்கப்பட்டது. இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களுடைய இறக்குமதியை சார்ந்து தள்ளப்பட்டது. அப்பொழுது அந்நிய செலாவணி இருப்பு திறந்த அதாவது ஓப்பன் மார்க்கெட் அப்போ தானியங்களுக்கு வந்து இறக்குமதிக்கு வந்து அனுமதிக்கலை. அப்போ பணக்கார நாடுகள்லேருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், உணவு தானியங்களை வந்து இந்தியா வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. 1916 அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொது சட்டம் 480 திட்டத்தின் மூலமாக இந்தியாவுக்கு உதவி அப்படின்றது வந்து வழங்கியது. இந்த நிலைமை வந்து பிரபலமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஷிப் டு மவுத், அதாவது கப்பலுக்கு வாயில் இருப்பு அப்படின்னு சொல்லி இதற்கு பெயர் வந்து அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ thus Green Revolution was born in the country, paving way of self-sufficiency in food grain production. Increased food grains production was made possible by an increased area activated with HYV, high yield variety of rice and wheat, as also an increase in the yield of this major cereal crops. 98 million hectares during early 1950. 547 kilo per hectare food grains yield for average yield of food grains 547 kg. அப்போ இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் தோன்றிய உடனே உற்பத்தி தண்ணீரை பெற வந்து வழிவகுக்க ஆரம்பித்தது. உயர் ரக விதைகள் வந்து கோதுமை உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரிக்க முடிந்தது. 1950 பார்த்திங்கன்னா உணவு தானியங்களுடைய உற்பத்தி பரப்பளவில் வந்து 98 மில்லியன் ஹெக்டேரும் அதிகமாக இருந்துச்சு. 54 மில்லியன் டன் உணவு தானியங்கள் மட்டும் வந்து உற்பத்தி செய்து கொண்டது. அப்போது சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 547 கிலோ உணவு தானியங்கள் வந்து கிடைக்க ஆரம்பித்தது. உணவு நிலையை வந்து சீர் செய்ய 65 ஆண்டுகள் வந்து ஆனது. உணவு தானிய சாகுபடியினுடைய பரப்பளவுன்னு சொல்லும்போது 122 மில்லியன் ஹெக்டராக வளர்ந்து சுதந்திர காலத்திற்கு தற்போதைய இடையில் வந்து உணவு தானியங்களுடைய விளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது 4 மடங்காக அதிகரிக்க ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உணவு தானிய உற்பத்தின்னு சொல்லும்போது அது எதனால் சாத்தியமாகினது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் மூலமாக இந்த திட்டம் வந்து சாத்தியமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் அரிசி கோதுமை அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய அரிசி கோதுமைகள் அறிமுகப்படுத்த தவிர்த்து ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட்டது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு மலிவான ஒரு கடன் வந்து
கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டேபிள் சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் yield ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் 1951 to 52ல் மில்லியன் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் அதாவது ஏரியா வந்து 98.79, ப்ரொடக்ஷன் மில்லட்ஸ் வந்து தானியங்கள் 54, ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 546.65 வந்து இருந்துச்சு. அப்போ 2017 to 18 அதில் மில்லட் ஹெக்டர் வந்து 126.98, ப்ரொடக்ஷன் மில்லியன் அதாவது மில்லியன் டன்னில் பார்த்தீங்கன்னா 279.51, ஈல்டு வந்து எவ்வளோ கிடச்சி அப்படின்னா 2201.00. இது சோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் எ கிளான்ஸ் 2018ல் எக்கனாமிக் சர்வேல் 2017 to 18ல் வந்து சொல்லப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது உணவு பாதுகாப்பு நுகர்வோர் கூட்டுறவுனுடைய பங்கு அப்படின்னு சொல்லும்போது த இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் நீட் நாட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் access டு ஃபுட் ஃபார் ஆல். பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவது தான் வந்து நுகர்வோர் கூட்டுறவு அங்கம் வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு அமைப்புகள் வந்து இருக்குது. இதில் the unique distributions of income and the level of poverty that practice in Indian economy, the government took steps that distribute food grains at subsidized rates through the public distribution system PDS. The nature, scope and functioning BDS varies from the state to state, while Tamil Nadu has adopted an universal PDS. The rate of states in India had targeted PDS. Under universal BDS, all the family ration card holders are entitled to supplied from BDS. In the targeted BDS, beneficiaries are identified based on the certain criteria and given their endline funds, leaving out the rest. Both the union and state government subsidize the supplies distributed through PDS. The level of quantum and subsidy also varied across status. அதாவது பற்றாக்குறை பகுதி அப்படின்னு சொல்லும்போது மாநிலம், அதாவது நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்பு, கிராமங்களில் உள்ள நுகர்வோர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் காப்பீட்டு வசதி 50,000க்கு மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் வந்து ஈடுபட்டுருக்கு. பல வகையான நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது இந்தியாவில். உணவு பாதுகாப்பில் இந்தியா இந்த திட்டம் வந்து முக்கிய பங்கினை வந்து வகிக்கிற. உதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலைக் கடைகள்லேயும் சுமார் 94% வந்து கூட்டுறவு நிறுவனங்களால் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. பற்றாக்குறை பகுதிகளில் வழங்குவதற்காக உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு மார்க்கெட்டிங் ரேட்டை விட குறைந்த விலையில் வந்து என்ன செய்யுது, விற்பனை செய்யப்படுது. அந்த மாதிரி வந்து பாதகமான வானிலை அல்லது பேரழிவு காலங்களில் உணவு பற்றாக்குறை பிரச்சனையை வந்து தீர்க்க இது வந்து உதவுது. இப்போ நம்ம ரேஷன் கார்டெலாம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிட்ருக்கோம், கூட்டுறவு சங்கங்களில் வந்து பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தான் வந்துங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கடைகளில் விற்கக்கூடிய ரேட்டை விட ரேஷன் கடையில் விற்கக்கூடிய பொருட்களுடைய ரேட்டு வந்து என்ன செய்யுது, குறைவாக இருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. The role of consumer cooperative in food security, அதாவது உணவு பாதுகாப்பின் நுகர்வோருடைய பங்கு அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அதில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன செஞ்சோம், அந்த இந்திய தேசிய நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதன் மூலமாக எனது குடும்பங்களுக்கு தற்பொழுது வந்து அந்த ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லும்போது
கிலோவிற்கு 3 என்ற விகிதத்திலையும், கோதுமை கிலோவிற்கு 2 ரூபா அப்படின்ற விகிதத்திலையும், திணை வந்து கிலோவிற்கு 1 ரூபா என்ற விகிதத்தில் NFSA கீழ் வந்து வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து வச்சுருக்காங்க. அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமான அரிசி அப்படின்றது வந்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, ரேஷன் கடைகளில் போட்டுட்ருக்காங்க. அதில் பயோமெட்ரிக் குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு இப்போ வந்துருச்சு இல்லையா ரீசண்டாக, அந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு மூலமாக என்னது, அதாவது இது எது கொடுத்தது அப்படின்னா, தனிப்பட்ட அடையாளத்தை கொண்டிருப்பதால் உறுப்பினர்களுடைய தரவு நகல் மற்றும் போலி அட்டைகளை வந்து என்ன செஞ்சிடலாம், நீக்க வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனால தான் வந்து இந்த பயோமெட்ரிக் ஃபேமிலி கார்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு November 1, 2016 வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம பர்ச்சேசிங் பவர், அப்போ வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லும்போது, பர்ச்சேசிங் பவர் இஸ் த வேல்யூ ஆஃப் கரன்சி expressed in terms of amount of goods or services that one unit of money can buy. Price increase, purchasing power decline and vice versa. அதாவது வாங்கும் திறன் சொல்லும்போது, நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய காசில் பொருட்களுடைய சேவைகளின் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்துறது. நாணயத்தினுடைய மதிப்பு விலை ஏறும்போது வாங்கும் திறன் வந்து குறைகிறது. மாறாக இது வந்து நேர்மாறானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது, அதிக மக்கள் தொகை சொல்லியிருக்கு பாருங்க, ஆருக்கு இந்தியாவினுடைய அம்மா எழுப்பு விடு வந்திருக்காங்க, உட்கார சொல்லிட்டு நீங்கள் பூங்க வாங்கினீங்க. வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேக்டர் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர் ஓவர் பாப்புலேஷன்ஸ், அதாவது அதிக மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க. The population growth rate in India is high as 1.7 per thousand. Large population leads to increasing demand, but supply was not equal to the demand, so the normal price level will